அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸுக்கு பேட்டர்ன் 23க்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம பார்க்க போற பேட்டர்ன் கண்ட்ரோலிங் அஸ் ப்ரொடெக்ஷன். அதாவது இந்த பேட்டர்ன் வந்து 2 வகையில செயல்படுங்க. என்ன அப்படின்னாக்க, நம்ம வந்து சைல்டுஹுட்ல வந்து நம்ம நார்சிஸ்டிக் அபியூஸால பாதிக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னாக்க, அங்க இந்த கண்ட்ரோல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த கண்ட்ரோலை ப்ரொடெக்ஷன் அப்படின்ற பேர்ல நாம ஒரு பேட்டர்னா எடுத்திருப்போம். பட் நம்ம வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமேலுக்கும் அத நமக்கே தெரியாம நம்ம பார்ட்னர்கிட்டயோ, நம்மளை சுத்தி உள்ளவங்கள்ட்டயோ, நம்ம குழந்தைகள்ட்டயோ, நம்ம என்வரான்மெண்ட்லயோ நாம அதை திரும்ப கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ நம்மளை வந்து சைல்டுஹுட்ல கண்ட்ரோல் பண்ணி வச்சு வளர்த்து வந்திருப்பாங்க. அது பேட்டர்னு தெரியாம அதை நம்ம அடாப்ட் பண்ணியிருப்போம், பிஹேவியரை அடாப்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதையே அடல்ட்ஹுட் ஆனதுக்கு அப்புறமேலுக்கு நாம மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ இது இத்தனை நாள் வரைக்கும் நான் சொன்ன பேட்டர்ன்ஸ் எல்லாமே நீங்க தான் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. பட் ஆனா இந்த பேட்டர்னால நீங்களும் பாதிக்கப்படுவீங்க, உங்களால மற்றவங்களும் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இது தப்புன்ற அர்த்தத்துல நான் இங்க சொல்ல வரல. நீங்க அந்த மாதிரி கண்டிஷன் பண்ணப்பட்ட வச்சிருக்கீங்க அப்படின்றத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ நானுமே அதே மாதிரிதான் இருந்தேன். சின்ன வயசுல வந்து கண்ட்ரோல் அப்படின்றது கண்ட்ரோல் மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு. ஒரு அன்போ அஃபெக்ஷனோ ஒரு கனிவோ எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் வளர்ந்தது ஃபுல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல்டு என்வரான்மெண்ட். அந்த என்வரான்மெண்ட்டு காரணமானவங்க என் கூட இல்லை அப்படின்னாலும் அவங்க போட்ட அந்த ஷீல்டுக்குள்ள நான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். அப்படி இல்லை அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னாக்க அடிப்பாங்க, அசிங்கமா பேசுவாங்க, கேவலப்படுத்துவாங்க, கம்பேர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனாக்கா என்னோட கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க. ஸோ என்னெல்லாம் தோணுதோ அத்தனையும் என்ன பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடெக்ஷன்ல தான் நான் இருந்தேன். பட் ஆனா அந்த கண்ட்ரோல் அப்படின்றது ஒரு 1% கூட என் வாழ்க்கைக்கு நல்லதா இருந்தானே இல்லவே இல்லை, சுத்தமா இல்லை. என்னை எப்படி வளர்த்தாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா அவங்க இருந்தாங்க. என்ன கண்ட்ரோல்டா வளர்த்துட்டு இப்படிதான் நீ வளரணும்னு வளர்ந்துட்டு, ஆனா அவங்க பண்ணது அத்தனையுமே எனக்கு மட்டும்தான் அந்த கண்ட்ரோல். அந்த குடும்பத்துல இருந்த அத்தனை பேருக்கு எனக்கு மட்டும்தான் அந்த கண்ட்ரோல். மற்றவங்க எல்லாருமே சுதந்திரமா இருந்தாங்க. அந்த கண்ட்ரோல ப்ரொடெக்ஷனை நம்பி நான் வாழ்ந்துட்டு வந்தேன். பட் ஆனா என்னை இழிச்சவாய் ஆகிட்டாங்க. நான் உன்னை இப்படிதான் வளர்க்கணும்னு எனக்கு தோணுச்சு, நான் வளர்த்தேன், அதனால நீ என்ன பாதிக்கப்பட்ட, எனக்கு என்ன வந்துச்சு? நீ உன்னை நான் அப்படி வளர்த்தேன் அப்படின்றதுக்காக நான் எல்லா பிள்ளைங்களும் அந்த மாதிரிலாம் வச்சிருக்க முடியாது. மற்ற பிள்ளைங்கள் எவ்வளவு சுதந்திரமா இருக்க ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரி அவங்கள சுதந்திரமா இருக்க விடுவேன். நான் உன்னை அப்படிதான் வளர்க்கணும்னு நினைச்சேன், வளர்த்தேன். என்னுடைய கையாளத்தனத்தை உன்னை பயன்படுத்திக்கிட்டேன், என்னோட இயலாமைக்கு நான் உன்னை பயன்படுத்திக்கிட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனால என் வாழ்க்கை அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது. ஆனா இப்ப அந்த பாதிப்புல இதெல்லாம் நான் வெளியில வந்துட்டேன். அவங்க எந்தெந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்களோ அத்தனையும் அடிச்சு நொறுக்கிட்டு நான் வெளியில வந்துட்டேன். நான் என்ன இப்ப ஒரு வார்த்தை கூட என்ன அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் ஆனா உன் கண்ட்ரோலுக்குள்ள நான் இல்லை அப்படின்னு நான் அவங்களுக்கு எதிர்த்து நிரூபிக்கல, என் செயல்ல நிரூபிச்சேன். இனிமே அவள்கிட்ட போய் பேசணும் அப்படின்னாக்கா நாம தான் அசிங்கப்படுவோம். அவள்கிட்ட பேசாம இருக்குது நல்லது, அவ வாழ்க்கைக்குள்ள தலையிடாம இருக்கிறது நல்லது, அதுதான் நமக்கான மரியாதை அப்படின்னு ஒதுங்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த அளவுக்கு நான் வாழ்க்கையை கொண்டு வந்திருக்கேன். ஆனா இது எனக்குள்ள பாதிப்பை ஏற்படுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஏற்படுத்துச்சு. என்ன அப்படின்னாக்க, நான் வந்து என்னுடைய ஹஸ்பண்டையும் என்னுடைய பிள்ளையும் அந்த அளவுக்கு கண்ட்ரோலா வச்சிருக்க ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த கண்ட்ரோல்டு பிஹேவியரை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவும் இருந்திருக்கிறேன். நானும் ஒரு அந்த மாதிரி கண்ட்ரோல்டு பர்சனா இருந்திருக்கிறேன். பட் இந்த ஹீலிங் ப்ராசஸ் எனக்கு சொல்லி கொடுத்தது, இது நார்சிஸ்டிக் அபியூஸால எனக்கு வந்த பழக்கம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு நான் கண்ட்ரோல் பண்றதை நிறுத்திட்டேன். ஸோ அதுக்கப்புறமேலுக்கு தான் எனக்கு இந்த புரிதலே வந்துருச்சு. கண்ட்ரோல் அப்படின்றது நம்ம ப்ரொடெக்ஷன், நாம நினைச்சோம் அப்படின்னா அது மற்றவங்களை ஃப்ரீடமை நம்ம பறிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஸோ கண்ட்ரோலுக்கும் ப்ரொடெக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத ஒரே லைன்ல சொல்லிடலாம். உங்களை ஒரு விஷயம் காம் பண்ணுச்சு அப்படின்னா அது ப்ரொடெக்ஷன், பட் ஹர்ட் பண்ணுது அப்படின்னா அதுதான் கண்ட்ரோல். புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பேட்டர்னை பத்தி நம்ம புரிஞ்சுப்போம். நிறைய பேர் வந்து தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க கண்ட்ரோலா
நீங்க இருந்து வந்துதான் நீங்க இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. நான் இதை கண்ட்ரோலா வச்சிருந்தா தான் இது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. ஸோ நீங்க கண்ட்ரோல்டா இருந்தது மத்தவங்க தப்பு, நீங்க அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறது உங்க தப்பு. ஸோ இது தப்புனா ஒரு பெரிய குற்றம் கிடையாது, பட் ஆனா திருத்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதைத்தான் இந்த பேட்டர்ன் மூலியமா உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சரிங்களா? ஸோ கண்ட்ரோல் வந்து நமக்கு ப்ரொடெக்ஷன் கிடையவே கிடையாது. இதுல என்ன நடக்கும் அப்படின்னாக்க, நீங்க எப்படிப்பட்ட பீப்புளா நீங்க இருப்பீங்க அப்படின்னாக்க, இந்த வேலை இப்படித்தான் நடக்கணும், நான் சொல்ற ஒரு வார்த்தை மாறாம ஒரு செயல் மாறாம இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களா இருப்பீங்க. சப்போஸ் அப்படி நடக்காம போயிடுச்சு அப்படின்னாக்க உங்களுக்குள்ள பதட்டம், பயம், கோபம் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். சுச்சுவேஷனையும் பீப்புளையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எதையுமே ஈஸியா விட்டு விட மாட்டீங்க, யாரையும் நம்பவும் மாட்டீங்க. ஸோ நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறது ஒரு விஷயம், கண்ட்ரோல் அப்படின்றது எல்லா நேரமும் மனிப்புலேஷனா தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சில நேரம் நம்ம பயத்தை மறைக்கிறதுக்கு அதை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம அந்த இடத்துல நாம கண்ட்ரோலை யூஸ் பண்ணுவோம். சில நேரம் கண்ட்ரோல் ப்ரொடெக்ஷனா இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சிம்பிளா சொன்ன மாதிரி கண்ட்ரோல் அப்படின்றது உங்களை ஹர்ட் பண்ணும், ப்ரொடெக்ஷன் அப்படின்றது உங்களை காம் பண்ணும், புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கண்ட்ரோல் அப்படின்ற பிஹேவியரை நமக்குள்ள எப்படி வருது, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த கண்ட்ரோல் நம்ம மேல திணிக்கப்படுறதுக்கு காரணம், நம்ம அத்தாரிட்டியில இருக்கிற ஒருத்தர் வந்து அவருடைய பவரை காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த கண்ட்ரோலிங் பிஹேவியரை நம்ம மேல காட்டியிருப்பாங்க. சில நேரம் இந்த மாதிரி கண்ட்ரோல் அவங்க காட்டல, அந்த கண்ட்ரோலை நம்ம மீறணும் அப்படின்னாக்க அவங்களுடைய பவரை நம்ம சேலஞ்ச் பண்றதா அவங்க நினைச்சுக்கிட்டு அந்த கண்ட்ரோலை இன்னும் அதிகமாக்குவாங்க. பட் அங்க உண்மையிலே ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. தனி ஒரு மனுஷனுடைய விருப்பு வெறுப்புக்காக மட்டும்தான் அந்த கண்ட்ரோல் அங்க யூஸ் ஆகுதே ஒழிய அந்த விக்டிமுடைய நலனோ, அந்த விக்டிம் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணமோ, இல்ல அந்த விக்டிம் வந்து காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணமோ அங்க கிடையவே கிடையாது. நார்சிஸ்டிக் அபியூஸை பொறுத்த மட்டும் இல்ல, டாக்ஸிக் என்வரான்மெண்ட்டை பொறுத்த மட்டும் இல்ல. ஸோ இந்த கண்ட்ரோலிங் அதை நம்ம ப்ரொடெக்ஷனா ஏத்துக்க வேண்டிய கட்டாயம் இல்ல, நாம அதை ப்ரொடெக்ஷனா மத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏன் வருது, அதுக்கான காரணங்கள் என்னென்னன்றத பார்ப்போம். முதல் காரணம், நம்ம சின்ன வயசுல இருந்து அன்பிரிடிக்டபிலிட்டி, என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு என்வரான்மெண்ட்ல நாம வளர்ந்துருப்போம். அது எப்ப பாரு ஒரு கயாட்டிக், பிரச்சனைகள் நிறைந்த என்வரான்மெண்டாவே அது இருந்திருக்கும். அந்த இடத்துல நமக்கு வந்து சில விஷயங்கள் தெரியவே தெரியாது. யாருடைய மூடு எப்படி மாறும், என்ன கான்ஃப்ளிக்ட் வரும், அங்க எமோஷனா நம்ம சேஃபா இருக்கிறோமா இல்லையா, இது எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால நம்ம சிஸ்டம் அந்த இடத்துல கத்துக்கிறது, நம்ம எப்ப பாரு ப்ரிப்பேர்டா இருக்கணும், எது வேணாலும் நடக்கும், அதுக்கு நம்ம ப்ரிப்பேரா இருக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம கண்ட்ரோலா இருக்கணும்னு நினைக்கிறது வந்து நம்மளுடைய பயத்தை குறைக்கும். ஸோ நம்ம சரியா இருக்கிறோம், நம்மளை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம், அதனால இந்த இடத்துல பயம் இல்லை அப்படின்ற மாதிரி நாம சரியா இருந்துட்டா அந்த கண்ட்ரோல் நம்மள அந்த பயம் வந்து நம்மளை எதுவும் பண்ணாது அப்படின்ற ஒரு கண்ட்ரோலை நமக்கு நாமே போட்டுக்கிறோம். இது முதல் காரணம். ரெண்டாவது, எமோஷனலா நம்ம சேஃபா ஃபீல் பண்ணிருக்கவே மாட்டோம். அதுவும் நார்சிஸ்டிக் என்வரான்மெண்ட்ல நமக்கு நம்பிக்கை அப்படின்றது உடைக்கப்பட்டிருக்கும். எப்ப பாரு கோபமான மனநிலை மட்டும்தான் நம்ம கிட்ட காட்டப்பட்டிருக்கும். எமோஷனலா நம்மளை மனிப்புலேட் பண்ணுவாங்க. நம்ம ஹர்ட் ஆகும், நமக்கு வலிக்குது, நம்ம காயப்படுறோம், நம்ம அசிங்கப்படுறோம்னு எல்லாமே தெரியும். பட் ஆனா அது எதுவுமே இல்லை, இது நான் இந்த நல்லதுக்காக பண்ண அப்படின்னு நம்மளை மனிப்புலேட் பண்ணுவாங்க. இன்கன்சிஸ்டன்சி, ஒரு கேரோ, ஒரு அட்டென்ஷனோ, ஒரு அஃபெக்ஷனோ, நமக்கான எஃபோர்ட்ஸோ கன்சிஸ்டன்சியா அங்க இருக்காது. ஒரு நேரம் அவங்களுக்கு தேவைன்னா இது எல்லாத்தையும் காட்டுவாங்க, நம்மளால ஏதாவது ஒரு தேவை வேணும் அப்படின்னா எல்லாத்தையும் காட்டுவாங்க, வேணான்னா சுத்தமா காட்ட மாட்டாங்க. இதனால நம்ம பிரெயின் வந்து ஒரு சர்வைவல் ரெஸ்பான்ஸை உருவாக்கிக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து சுச்சுவேஷனை என்னால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னாக்க எனக்கு இந்த வலி வர்றதை நான் தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதாவது
அவங்க கொடுக்குற அந்த கண்ட்ரோல்குள்ள நான் இருந்துட்டேன் அப்படின்னாக்க எனக்கு எந்த ஒரு வலியும் வராது. பட் ஆக்சுவலி அது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். ஏன்னாக்க அவங்க கொடுக்குற கண்ட்ரோல் வந்து நமக்கு உண்மையிலேயே வலிக்கும். பட் அத வலி இல்ல, நார்மல்னு நாம நம்மளே கண்ட்ரோல் பண்ணிப்போம் அந்த இடத்துல. இதையத்தான் நம்ம அடல்ட்ஹுட் வந்ததுக்கு அப்புறமேலுக்கு மத்தவங்கள்ட்டையும் கொடுப்போம். அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு நல்லது பண்றதா நினைச்சு அவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்போம். உண்மையிலே அவங்களுடைய ஃப்ரீடத்தை நாம அந்த இடத்துல பறிக்கிறோம். அதை நம்ம உணர மாட்டேன்றோம். இது 2வது பாயிண்ட். 3வது, தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சர். தப்பே பண்ணக்கூடாது. அவங்க வார்த்தையில என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே டிட்டோவா நம்ம செயல்ல காட்டணும். நான் அப்படிதாங்க இருந்தேன் நானு. அவங்க வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையும் அதாவது நீ இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கணும், இப்படி தலை சீவி இருக்கணும், இந்த வழியா போகணும், இந்த வழியா வரணும், இப்படிதான் நிக்கணும், வாசப்பில் இந்த இடத்துல தான் நிக்கணும், இந்த இடத்துல இவ்வளவு இப்படிதான் நிக்கணும், இங்கதான் பாக்கணும் அப்படின்ற மாதிரியான கண்ட்ரோல்ல தான் நான் வளர்ந்தேன். நான் உண்மையிலே நானாவே இல்லை, இன்னொருத்தர் கீ கொடுக்குற பொம்மையாத்தான் நான் இருந்தேன் நானு. சோ அதுல ஏதாச்சும் ஒண்ணு மாறிடுச்சு, அன்னைக்கு அடித்தடி ரகலைதான். அது அத்தனைக்கும் நான் தான் பாதிக்கப்பட்டேன். எனக்கு அதுதான் ஆற்றாமையா இருக்குது. அத்தனை பேரும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு, அவங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற கொண்டு அவங்க விருப்பத்துக்கு தான் இருந்தாங்க அவங்க வாழ்க்கைய. ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நான் எங்க அடி வாங்கினேன், நான் அசிங்கப்படுத்தப்பட்டேன். சோ அதனால தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள ஒரு ஹைப்பர் அலர்ட்டை உண்டு பண்ணி இருந்துச்சு. சோ இது என்ன ஆகும் அப்படின்னாக்க, சின்ன சின்ன தவறுகள் பண்ணிருந்தோம் அப்படின்னாக்க, சில விஷயங்களை மறந்துட்டோம் அப்படின்னாக்க, நம்ம பர்ஃபெக்டா இல்ல அப்படின்னாக்க, இந்த இடத்துல நம்மள அவங்க கண்ட்ரோல் பண்றது இன்னும் அதிகமாகும். நம்மளோட சுதந்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமா பறிப்பாங்க. நம்ம பண்ற அது ஆக்சுவலி தப்பே கிடையாது, இயல்பான ஒரு விஷயமா தான் இருக்கும். பட் அதுக்காக நம்மளோட சுதந்திரத்தை ஒண்ணா அவங்க பறிப்பாங்க. சோ அது வந்து அவங்க கண்ட்ரோல், அவங்க அத்தாரிட்டின்றதுனால அவங்க அத்தனையும் அவங்க அதை செய்வாங்க. சோ இந்த இடத்துல என் வாழ்க்கையில நான் கேக்குற ஒரு கேள்வி, 20 வருஷமா ஒழுக்கமா வளரணும், எந்த தப்பும் பண்ணக்கூடாது அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்னை அடிச்சு உதைச்சி காயப்படுத்தி என் பெண்மையை இழிவுபடுத்தி ஒழுக்கம் கட்டுப்பாடு அப்படின்ற பேர்ல என்னை வளர்த்தவங்க அதே தப்ப 1க்கு 2 பிள்ளைங்க பண்ணப்போ ஒண்ணுமே நடக்காத மாதிரி ரொம்ப சர்வசாதாரணமா போயிட்டு வந்துட்டு அவங்க வேண்ட பண்ணி எல்லாத்தையும் பண்ணி ஓடி போனவங்களை இட்டுட்டு வந்து பிடிச்சு அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் பண்ணி நார்மலா அவங்கள வாழ வைக்கிறது. இதுல எது உண்மை எனக்கு புரியல. நீ ஓடி போனாக்க இப்படிதான் பண்ண போற அப்படின்னா 20 வருஷமா என்னையே அந்த பாடுபடுத்தணும்? இல்ல 20 வருஷமா என்ன வளர்த்தது உண்மை அப்படின்னாக்க அவங்கள அப்படியே விட்டுருக்கணும் இல்ல? இது 2மே நடக்கலையே. அப்போ என்ன வளர்த்தது எதனால? என்ன இந்த மாதிரி வளர்த்தது எதனால? நான் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக சத்தியமா கிடையாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கான காரணம் அவருடைய என்னை வளர்த்தவங்களுடைய இயலாமை, கையாளாகத்தனம், கோழத்தனம். இத ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாம அத்தனையும் என் மேல பிரதிபலிச்சதுதான் இதுக்கான காரணம். எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க மேல இருந்த நம்பிக்கையோ என்ன சொல்றது மரியாதையோ இல்ல வளர்த்த பாசமோ எதுவுமே எனக்கு இல்ல, சுத்தமா போயிடுச்சு. நான் என்னத்தை காட்டணும் இனிமே அவங்கள்ட்ட? நான் என்னத்தை காட்ட வேண்டியது இருக்கு? ஒண்ணுமே இல்லை. நான் செய்த சின்ன சின்ன தவறுகளை கூட வருஷம் கழிச்சியும் பல வருஷம் கழிச்சியும் அத ஒரு பெரிய குற்றமா சொல்லி சொல்லி காட்டினவங்க, இவ்வளோ பெரிய தவறு அந்த குடும்பத்துல நடந்திருந்தோம் ஏன் அவரு பண்ணக்கூடிய அந்த தவறுகளையுமே எடுத்து பார்த்து அந்த குற்ற உணர்ச்சி அனுபவிச்சு அதை திருத்திக்கணும்ன்ற எண்ணம் வரவே இல்லை. ஆனா நான் பண்ண தப்ப வருஷ கணக்கா சொல்லி காட்ட மட்டும் தயங்கவே இல்லை. அப்புறம் எப்படி நான் அவங்கள மதிப்பேன்? அதனால இந்த இடத்துல நான் அப்போ சர்வைவல் ஸ்ட்ராட்டஜியா நான் எடுத்துக்கிட்டது, எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தது அப்படின்னா நான் சேஃபா இருப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணம். அடுத்த 4வது, நம்ம எப்ப பாரு ஹைப்பர் ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது. அதாவது ஃபிக்ஸர், கேர்டேக்கர், ரெஸ்பான்சிபிள், இது எல்லாத்தையும் நம்ம தலையில போட்டுக்கிறது.
ஸோ இப்படிலாம் நாம இருந்தோம் அப்படின்னாக்க நம்மள நல்ல பொண்ணுன்னு சொல்லுவாங்க, பொறுப்புள்ள பொண்ணுன்னு சொல்லுவாங்க அப்படின்ற எண்ணத்துக்காக. ஆனா இதெல்லாம் தேவையே கிடையாது. நம்மள சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நாம பொறுப்பே கிடையாது. நீங்க தேவையில்லாம தலையிடுறது எட்ட வந்தாலே நீங்க நிம்மதியா இருக்க முடியும். ஸோ இதுல என்ன ஆகுது, இந்த 4 பாயிண்ட் மூலியமா என்ன ஆகுது, இந்த கண்ட்ரோலிங் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வந்துருது. கண்ட்ரோல் என்ன பண்ணுது அப்படின்னாக்க, அது வந்து நம்மளுடைய சாய்ஸை வந்து தடுத்து நிறுத்திடுது. நம்மளுடைய சாய்ஸ் வந்து நமக்கு சாய்ஸே கிடையாது. அவங்க நம்ம கொடுக்குற கண்ட்ரோல்ல நமக்கு சாய்ஸ் அப்படின்ற ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆனா அது சர்வைவலா மட்டும்தான் நமக்குள்ள மாறுது. இங்க உண்மை என்ன அப்படின்னா, கண்ட்ரோல் வந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு நினைச்சுக்கிட்டு அதை நாம உள் வாங்கிக்கிறோம். பட் ஆனா அது நம்மள பனிஷ் பண்ணிட்டு இருந்திருக்கு அப்படின்றத நாம தெரியாம இருந்திருக்கிறோம். ஸோ இந்த பேட்டர்ன் நமக்குள்ள வர்றதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னாக்க, அன்பிரடிக்டபிலிட்டி சுச்சுவேஷன்ல நம்ம வளர்ந்துருப்போம், எமோஷனலா சேஃபா ஃபீல் பண்ணிருக்க மாட்டோம், தவறுகள் செய்யறது டேஞ்சரஸ் அப்படின்னு நம்ம உணர வைக்கப்பட்டிருப்போம், எப்ப பாரு ஹைப்பர் ரெஸ்பான்சிபிளா இருப்போம். இதுதான் இந்த பேட்டர்ன் உருவாக காரணம். சரி, இந்த பேட்டர்ன் நம்மளை எப்படி எப்படிலாம் பாதிக்குது, இதுதான் ரொம்ப ஹார்டான விஷயம். ஸோ நம்ம சர்வைவல் மோட்ல இருந்தப்போ அந்த கண்ட்ரோலை ப்ரொடெக்ஷனா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டது வேணா நம்மளோட சர்வைவல் ஸ்ட்ராட்டஜியா இருந்திருக்கலாம். பட் நமக்கு ஹீலிங்க்குன்னு வரும்போது இந்த கண்ட்ரோலிங் பேட்டர்னை நீங்க உள்வாங்கிக்கிட்டதையும் வெளியேற்றணும், மற்றவங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதையும் விட்டுடணும். இந்த பேட்டர்ன் உங்களை எப்படி எப்படிலாம் பாதிக்கும் அப்படின்னு பார்த்தாக்க, எப்ப பாரு உங்களுக்குள்ள ஒரு பதட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பிளான்ஸ் சேஞ்ச் ஆனா பதட்டப்படுவீங்க, நீங்க நினைச்சபடி எதாவது நடக்கல அப்படின்னாக்க பதட்டப்படுவீங்க, உங்களை சுத்தி உள்ளவங்க வந்து வித்தியாசமா நடந்துகிட்டாங்க அப்படின்னாக்க உங்களுக்குள்ள ஒரு வித பதட்டம் வந்துடும். ஸோ அதனால உங்க நர்வஸ் சிஸ்டம் எப்ப பாரு ஒரு டேஞ்சரை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். அதனால நான் சேஃபா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஓவர் பிளான் பண்ணுவீங்க. அது ஓவர் திங்கிங்கா போகும். நீங்க அமைதியா இருக்கிறத நம்பவே மாட்டீங்க, முதல் விஷயம். ரெண்டாவது, மத்தவங்களை நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இப்போ இத நான் வந்து செய்யல அப்படின்னாக்க இது நல்லபடியா நடக்காது, இப்ப நான் இப்படி இருக்கல அப்படின்னா இது நல்லா இருக்காது. சோ இதனால என்ன ஆகும், எல்லாத்தையும் தனி ஒரு ஆளா நீங்க சுமக்கணும்ன்ற ஒரு கட்டாயத்துக்கு உள்படுத்தப்படுவீங்க. அதனால நீங்க ரொம்ப எமோஷனல் எக்ஸாஷனுக்கு ஆளாயிடுவீங்க. இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவதா பாதிப்பு, ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. உங்க பார்ட்னரை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. நானும் ட்ரை பண்ணிருக்கிறேன். எப்படி அப்படின்னாக்க, ஓவர் செக் பண்றது, அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்னு அவங்க வார்த்தைகளை நம்பிக்கை இல்லாம நம்ம செக் பண்ணிட்டே இருக்கிறது. அவங்க எங்க இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க, நம்ம கிட்ட உண்மையை தான் சொல்றாங்களா அப்படின்னு அவங்கள்ட்ட எப்பப்ப ரீஅஷூரன்ஸ் வாங்கிக்கிட்டே இருக்கிறது. அதாவது நீங்க உண்மையிலேயே என்ன லவ் பண்றீங்களா, என் கூட இருப்பீங்களா, என்ன வந்து மரியாதையோட பாத்துப்பீங்களா அப்படின்ற மாதிரி ரீஅஷூரன்ஸ், திரும்ப திரும்ப ரீஅஷூரன்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறது. அதே மாதிரி அங்க ப்ராப்ளத்துக்கு வேலையே இருக்காது, ஆனா ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்னு நாம வந்து ட்ரை பண்றது. ப்ராப்ளம் வந்துட்டா அதை எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்றது, தடுக்கிறது அப்படின்னு ட்ரை பண்றது, ஒரு இல்யூஷன்ல மாட்டிக்கிறது. ஸோ இதுக்கு அடியில என்ன இருக்கு அப்படின்னா பயம், நம்மளோட இன்செக்யூரிட்டி, நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இல்லாது, நாம நம்மள நம்பாம இருக்கிறது தான் இதுக்கு உண்மையான காரணம். இது எந்த பயத்தால வருது அப்படின்னாக்க, ஃபியர் ஆஃப் அபாண்டன்மெண்ட். அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ, நம்மளை தூக்கி போட்டுருவாங்களோ, நம்ம வேணான்னு நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அந்த அபாண்டன்மெண்ட். ஃபியர் ஆஃப் பிட்ரேயல், நமக்கு ஒருவேளை பிட்ரேயல் பண்ணிட்டாக்க என்ன பண்றது. ஃபியர் ஆஃப் ஹர்ட், அவங்க வந்து நம்மளை வந்து காயப்படுத்திட்டா என்ன பண்றது. இதெல்லாம் நடக்க கூடாது அப்படின்றதுக்காக நம்ம எடுக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே இங்க கண்ட்ரோலா மாறும். அது ரிலேஷன்ஷிப்ல ஸ்ட்ரகிள்ஸை உண்டு பண்ணும். நாலாவது பாதிப்பு, நம்ம ரிலாக்ஸா இருக்கிறது அப்படின்றது நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ரிலாக்ஸா இருக்கவே முடியாது. உண்மையிலே நாம அது எந்த ஒரு வேலையுமே இருக்காது, ரெஸ்ட்ல இருக்க வேண்டிய நேரமா இருக்கும். பட் ஆனா நம்ம மைண்ட் வந்து பிஸியா இருக்கும். நீங்க தூங்கலான்னு போவீங்க, அந்த இடத்துல எந்த ஒரு வேலையுமே கிடையாது, ஆனா உங்க மைண்ட் வந்து எப்ப பாரு ஹைப்பர் அலர்ட்ல ஆக்டிவா பிஸியா இருந்துகிட்டே இருக்கும்.
பிளான் பண்ணும், ஃபிக்ஸ் பண்ணும், ஆன்டிசிபேட் பண்ணும். இதெல்லாம் என்ன பண்ணும்? உங்களுக்குள்ள அன்சேஃபான ஒரு சுச்சுவேஷனை உங்களுக்குள்ள உண்டு பண்ணும். நாம வந்து பாதுகாப்பா இல்ல அப்படின்ற ஒரு உணர்வை உங்களுக்குள்ள கொடுக்க ஆரம்பிச்சிடும். 5வது பாதிப்பு, உங்களை சுத்தி நடக்கிற எல்லாத்துக்கும் நீங்க தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம். அதாவது என் வீட்டுல நான் வளர்ந்த சூழ்நிலையில எங்க எது நடந்தாலும் அது என்கிட்ட தான் வந்து முடியும். எங்கே என்னமோ நடந்திருக்கும், ஆனா அது என்கிட்ட தான் வந்து முடியும். நீ இந்த வீட்டுல பிறந்ததுதான் காரணம், நீ இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுதான் காரணம், ஒன்னாலதான் எல்லாமே பிரச்சனையுமே, நீ இல்லாம இருந்துட்டா நல்லா இருந்திருக்கும். இதெல்லாம் கேட்டு நானும் யோசிப்பேன், ஒருவேளை நாம இந்த இடத்துல இல்லாம இருந்திருந்தா எல்லாம் சரியா நடந்திருக்குமா அப்படின்னு பைத்தியக்காரத்தனமா நானும் யோசிச்சிருக்கேன் நான். சோ இது மாதிரியான ஒரு எண்ணத்தை நமக்குள்ள இந்த கண்ட்ரோலிங் அப்படின்ற பேட்டர்ன் கொடுத்துரும். நாம வந்து நம்மளையே வந்து குறை சொல்லிக்கிற அளவுக்கு நாம வளர்ந்துருவோம். யாராவது ஒருத்தர் அப்செட் ஆனா அதுக்கு நாம தான் காரணம், அந்த அப்செட்டா இருக்கிறத வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், அவங்கள சரி பண்ணறதுக்கு நாம தான் ஸ்டெப்ஸ் எடுக்கணும்ன்ற பெரிய மனுஷத்தனம். ஏதாச்சும் ஒண்ணு தப்பா போச்சு அப்படின்னாக்க முதல்ல அதுல நம்ம தப்பு என்ன இருக்குன்னு தேடுவோம். தப்பே இல்லைனாலும் அந்த இடத்துல போய் மன்னிப்பு கேட்டு அந்த இடத்துல அதை சரி பண்றதுக்கு முன்னாடி போய் நிற்போம். ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரகிள், ஒருத்தருக்கு வந்து நம்ம கூட கனெக்ட் ஆக அவங்க ஸ்ட்ரகிள் ஆவாங்க, ஆனா அதுக்கும் நாம பொறுப்பு எடுத்துக்கிறது. இது என்ன ஆகும், இது எதனால உருவாகுது அப்படின்னாக்க, நம்மளை சுத்தி எல்லாத்தையும் ஓகேவா வச்சுக்க கூடிய பொறுப்பு என்னுடையது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால இந்த பாதிப்பு உங்களுக்குள்ள வரும். சோ இந்த கண்ட்ரோலிங் அப்படின்ற பேட்டர்ன் உங்களை எப்படி எப்படியெல்லாம் பாதிக்கும் அப்படின்னாக்க, எப்ப பாரு பதட்டத்தோட இருப்பீங்க, மற்றவங்களை நம்ப மாட்டீங்க, ரிலேஷன்ஷிப்ல ஸ்ட்ரகிள்ஸ் வரும், ரிலாக்ஸ் பண்றதுன்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாது, உங்களை சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நீங்க தான் பொறுப்பு அப்படின்ற ஒரு லிமிட்டட் பிலீஃப் உங்களுக்குள்ள வந்துடும். இதனால நீங்களே உங்களை எக்ஸாஸ்ட் பண்ற நிலைமைக்கு வந்துருவீங்க. இது எல்லாத்தையுமே நான் சுமக்கிறதுனால நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, ஆனா வெளியில சொல்ல மாட்டீங்க. ஸோ இதை எப்படி ஹீல் பண்ணலாம்? அதாவது இந்த ஹீலிங், கண்ட்ரோலிங் அஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற பேட்டர்னை ஹீல் பண்றது அப்படின்றது, மற்றவங்க மேல கேர் நீங்க காட்டுறீங்க பார்த்தீங்களா, அதை ஃபோர்ஸ்ஃபுல்லா நிறுத்துறதுனால வந்துராது. அப்படி நிறுத்துறதுனால நாம இந்த பேட்டர்னை ஹீல் பண்ணவும் முடியாது. முதல்ல நமக்கு நாம சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னாக்க, என்னால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாட்டியும் நான் சேஃபா இருக்கிறேன். இதுதாங்க ஹீலிங்கோட அல்டிமேட் கோலே. உங்களை சுத்தி நடக்கிற எதையுமே நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்க கண்ட்ரோல் இல்லாத விஷயங்களை நீங்க எப்ப தூக்கி போடுறீங்களோ நீங்க நிம்மதி ஆயிடுவீங்க, சந்தோஷமா ஆயிடுவீங்க, லைஃப் ஃப்ளோல போயிடும். அதுதான் ஹீலிங்கோடைய மிகப்பெரிய பலமே உங்களுக்கு. ஓகேங்களா? சோ முதல்ல ஸ்டெப் என்ன எடுக்கணும் அப்படின்னாக்க, நீங்க கண்ட்ரோல் பண்றதுனால எதை காப்பாத்த நினைக்கிறீங்க? கேள்வி கேட்டு பாருங்க. இப்ப இது நீங்க ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்ண போறீங்க அப்படின்னாக்க, அதுக்கு அடியில என்ன பயம் ஒளிஞ்சிட்டு இருக்கு அதை முதல்ல கண்டுபிடிங்க. அந்த பயம் என்னென்னவா தெரியுமா இருக்கும்? பிரச்சனைகள் வந்துருமோன்ற பயமா இருக்கும், உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயமா இருக்கும், உங்களுக்கு வலி கொடுத்துருவாங்களோ அப்படின்ற பயமா இருக்கும், நீங்க உதவி இல்லாம நின்றுவீங்களோ அப்படின்ற பயமா இருக்கும். சோ இந்த பயம் எல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நாம தனியாள் கிடையாது, நமக்கு எல்லாரும் வந்து உதவி பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது, நம்மளை யாரும் வந்து ரெஸ்கியூ பண்ணவும் மாட்டாங்க. இந்த இடத்துல நாம நம்மள ஜட்ஜ் பண்றத நிறுத்தணும். இப்ப அவங்க நம்ம கூட இருந்தா தான் நாம நல்லா வாழ்வோம், அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணாதான் நாம நல்லா இருப்போம், அவங்க நம்மள லவ் பண்ணாதான் நம்மளுடைய ஒர்த்தர் இருக்கும், நம்ம ஒர்த்தானவங்க அப்படின்ற எண்ணத்தை அத்தனையுமே தூக்கி போட்டுட்டு உங்க பயத்தை ஜட்ஜ் பண்ணாம நீங்க தாண்டி வாங்க. முதல் பாயிண்ட். ரெண்டாவது, போக விட்டுருங்க. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அத போக விட்டுருங்க. எப்படி போக விடலாம்? ஹீலிங் அப்படின்றது ஓவர் நைட்டு நடந்துராது, மெதுவா தான் நடக்கும். அதாவது உங்களுக்கு யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ண வராங்களா, ஹெல்ப் அக்செப்ட் பண்ணுங்க. நீங்க வந்து பர்ஃபெக்டே கிடையாது, இம்பர்ஃபெக்ட் தான், அதையும் அக்செப்ட் பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் எதிர்பாராத விதமா நடந்துருச்சா,
நடக்க விட்டுருங்க. அதை பத்தி புலம்பாதீங்க. அதை மாத்த முடியலன்றத பத்தி நீங்க யோசிக்காதீங்க. அதை உங்களால மாத்தவும் முடியாதுன்ற உண்மையை நீங்க உணர்ந்துக்கோங்க. உங்களுக்கு நீங்களே என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கைய கொடுங்க. இது 2வது. 3வது, உங்களுடைய பொறுப்பையும் கட்டுப்பாட்டை கண்ட்ரோலையும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டு குழப்பிக்காதீங்க. பொறுப்புன்றது வேற, கட்டுப்பாடு அப்படின்றது வேற. ஆனா ஒருத்தவங்களை கண்ட்ரோல் பண்றது நம்மளுடைய பொறுப்புன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அது தப்பான எண்ணம். அந்த எண்ணத்தை கொஞ்சம் பிரிச்சு பாருங்க. சோ உண்மையிலேயே இது எனக்கானதா, இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இருக்குதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நீங்க எதுக்கெல்லாம் பொறுப்பு கிடையாது அப்படின்னா, அடுத்தவங்களோட எமோஷன்ஸுக்கு பொறுப்பு கிடையாது. அடுத்தவங்க டேமேஜா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அது அப்படின்னா அதை பிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. நீங்க உங்க எதிரில வரக்கூடிய ப்ராப்ளத்தை நீங்க என்னதான் பண்ணாலும் தடுக்க முடியாது. என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடந்துதான் தீரும். நீங்க எவ்வளவு முன்னெச்சரிக்கையா இருந்தாலும் சரி, எவ்வளவு முன்னேற்பாடுகள் எடுத்தாலும் சரி, நடக்கிறத உங்களால தடுத்து நிறுத்தவே முடியாது. அதனால பொறுப்புக்கும் கட்டுப்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. 4வது, உங்க நர்வஸ் சிஸ்டத்தை சேஃப்டியா வச்சுக்கோங்க. ஸோ எப்பப்பெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு பதட்டம் வருதோ அப்போ நீங்க ரியாக்ட் பண்றத நிறுத்துங்க. மெதுவா மூச்சு விடுங்க. நீங்க நிக்கிற இடத்துல உங்களை நீங்க கிரவுண்டா வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, இது ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் தான், டேஞ்சர் கிடையாது, இப்ப நீங்க சேஃபா இருக்கிறீங்க அப்படின்ற எண்ணத்தை ரிப்பீட்டேஷனா உங்க நர்வஸ் சிஸ்டத்துக்கு கொடுத்து உங்க நர்வஸ் சிஸ்டத்தை காம் பண்ண ட்ரை பண்ணுங்க. 5வது, உங்களுக்குள்ள நம்பிக்கையை திரும்ப உண்டு பண்ணுங்க. பிளைண்ட் ட்ரஸ்ட், அதாவது எல்லாத்தையும் கண்மூடித்தனமா நான் நம்ப சொல்லல, சேஃபான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்ப வரும் அப்படின்னா நீங்க உங்களை நம்பும் போதுதான் வரும். எப்படி அப்படின்னா, இவங்க கண்ட்ரோல்ல நான் இருந்தாதான் நல்லா இருப்பேன், அது மூடத்தனமான நம்பிக்கை, தூக்கி போடுங்க. இவங்க உதவி பண்ணாதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும், தேவையே இல்லை. இவங்க சப்போர்ட் பண்ணாதான் நான் நல்லா வாழ்வேன், அவங்க சப்போர்ட் உங்களுக்கு தேவையே கிடையாது. இவங்கள்ட்ட இந்த அளவுக்கு நான் இறங்கி போனாதான் இவங்க என் கூட இருப்பாங்க. உங்களை தாழ்த்திக்கிட்டு ஒரு உறவை நீங்க தக்க வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது, தூக்கி போடுங்க. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்பிக்கையோட நீங்க ஆரம்பிங்க. சேஃபா உங்களை நீங்க ட்ரஸ்ட் பண்ணுங்க. உங்க முடிவுகளை நம்புங்க, உங்க பவுண்டரிஸை நம்புங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் என்னால ரெக்கவர் ஆகி வரக்கூடிய திறமை என்கிட்ட இருக்கு அப்படின்னு நீங்க நம்புங்க. இதெல்லாம் நீங்க பண்ணும் போதுதான் ஏதாவது தப்பா நடந்தாலும் ஓகே, இது சரியாயிடும், நான் அதை தாண்டி வந்துருவேன், எனக்கு அந்த பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு நிதானமான தன்மை உங்கள்கிட்ட வரும். 6வது, ரெஸ்ட் எடுக்க தயங்காதீங்க. தயவு செய்து ரெஸ்ட் எடுக்க தயங்காதீங்க. எப்ப பாரு எதையாச்சும் ஃபிக்ஸ் பண்ணணும், எதையாச்சும் மேனேஜ் பண்ணணும், எப்ப பாரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், எல்லாரையும் ஒன்னா அரவணைச்சிட்டே இருக்கணும், இந்த வேலையே வேணாம். நீங்க தனியா இருந்தாலும் நிம்மதியா இருக்கீங்களா, அதுதான் வாழ்க்கை, புரிஞ்சுக்கோங்க. ஹீலிங் அப்படின்றது நீங்க எதையும் செய்யாம இருக்கிறது கிடையாது. பட் ஆனா உங்களுக்கு ஓய்வு தேவைப்படுற நேரத்துல அந்த ஓய்வை நீங்க எடுக்கணும். அது சோம்பேறித்தனம் கிடையாது. உங்க உடம்புக்கு நீங்க கொடுக்குற ரீப்ரொடக்டிவ் எனர்ஜி, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க மனுஷங்க தானே, ஒன்றும் மெஷின் இல்லையே. ஓய்வு எடுக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா ஓய்வு எடுங்க. உடம்ப முடியாம வேலை செஞ்சு நல்ல பேர் எடுத்து நல்ல பொண்ணுன்னு கிரீடம் வாங்கி எங்கேயும் உங்களை யாரும் தூக்கி வச்சுலாம் கொண்டாட போறது கிடையாது. ரெஸ்ட் எடுங்க, வேலை செய்யற நேரத்துல வேலை செய்யுங்க, உங்க எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க இதுல இருந்து எப்படி ஹீல் ஆகி வர முடியும் இந்த பேட்டர்ன்ல இருந்து அப்படின்னாக்க, முதல்ல கண்ட்ரோல் அப்படின்ற பேர்ல என்னென்ன பயங்கள் உங்களுக்குள்ள இருக்குன்னு கண்டுபிடிங்க. உங்க கண்ட்ரோல்ல இல்லாத எல்லாத்தையும் போக விட்டுருங்க. 3வது, பொறுப்பு கண்ட்ரோலா நினைக்கவே நினைக்காது. இன்னொருத்தவங்களை கண்ட்ரோல் பண்றது உங்க பொறுப்புன்னு நினைக்காதீங்க. 4வது, உங்க நர்வஸ் சிஸ்டத்தை சேஃப்டி ஆக்குங்க. 5வது, உங்களை நீங்க நம்ப ஆரம்பிங்க. 6வது, ரெஸ்ட் எடுக்க தயங்காதீங்க. ஒருவேளை இந்த கண்ட்ரோல் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் அப்படின்ற பேர்ல கொடுக்கப்பட்டிருந்தது, அதனால நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது இதுதான். நீங்க டிஃபிகல்ட்டானவங்க கிடையாது, புரோக்கனும் கிடையாது, டூ மச்சும் கிடையாது. கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டீங்க, அவ்வளோதான். ஒரு தடவை ஏன்னா பிரச்சனைகள் அப்படின்றது உங்களை ஹர்ட் பண்ண வரும்போது அந்த இடத்துல இந்த கண்ட்ரோலை நீங்க ஒரு சேஃப்டியா யூஸ் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான். ஆனா இப்போ அது உங்களுக்கு தேவை கிடையாது.
நீங்க அந்த கண்ட்ரோல் அப்படின்ற அந்த கிரிப்பை லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, லூஸ் பண்ண கத்துக்கோங்க, லூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. மெதுவா ட்ரை பண்ணுங்க, பொறுமையா ட்ரை பண்ணுங்க, பாதுகாப்பா அந்த கண்ட்ரோல்ல விட்டுடுங்க. உங்க மேல நீங்க கனிவா இருங்க. நீங்க அமைதியா இருக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையவே கிடையாது. சில நேரம் அமைதி அப்படின்றது எல்லாத்தையும் உங்க தலையில தூக்கி போட்டுக்கணுங்கிறது கிடையவே கிடையாது. ஹீலிங்னா கண்ட்ரோல இழக்கிறது கிடையாது. கண்ட்ரோல் இல்லாட்டியும் நீங்க நிலையா அமைதியா இருக்கிறதுக்கு பேருதான். நீங்க உங்களை சேஃப்டியா ஃபீல் பண்றது பேருதான். உங்களால எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அதை தூக்கி போட்டீங்க அப்படின்னா, உங்களால எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதுக்கு கவனம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன்ல இருந்து உங்களால வெளியில வர முடியும். உங்களை மீண்டும் இன்னொரு பேட்டர்ன்ல இன்னொரு தலைப்புல அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி.